ஒரு கிராமத்தில் ரகுராமும் அவங்களுடைய மனைவி தமேந்தியும் அவருடைய புள்ள அருணும் இருந்தாங்க. ரகுராமு ஒரு நடுத்தர குடும்பத்தார். ரகுராமோட முதல் மனைவி இறந்ததால அவர் தமேந்திய ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அருண் அவருடைய முதல் மனைவியோட பையன். அருணுக்கு நல்லது கெட்டது அவனை பார்த்து கால் இல்லாததால தான் அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இந்த கல்யாணத்தில் தமேந்திக்கு இஷ்டமே இல்லை. தமேந்தி ரொம்ப ஏழை குடும்பம். அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாததால் இவருக்கு எதுவுமே இல்லாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத தமேந்தி கல்யாணம் பண்ணதால் ரகுராமோட பையன் மேலேயும் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஊர் மக்கள் முன்னாடி அருண் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடித்தாங்க. தமேந்தி, இதுதான் நீ வாழப்போகிற வீடு. என் பிள்ளைக்கு நீ ஒரு சித்தியாக இல்லாமல் பெத்த அம்மாவாக இருந்து என் பிள்ளைய நீ நல்லா பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையில் தான் உன்னை நான் திருமணமே பண்ணிக்கிட்டேன். என்னுடைய நம்பிக்கையை வீணடிக்காத. என் பிள்ளைய இனி உன் பிள்ளையா பார்த்துக்கணும், சரியா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இனி இவன் என் புள்ள. இவனை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இவனை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு ரகுராம் கிட்ட தமேந்தி நல்லா நடிச்சா. இப்படியே சில நாட்கள் போச்சு. சில வருடங்களுக்கு அப்புறம் தமேந்திக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஏங்க, நம்ம குழந்தைய பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கா. அப்படியே அச்சசல் உங்களை மாதிரியே இருக்கால. ஆமாம்மா, என் புள்ள என்ன மாதிரியே இருக்கா. அம்மா அம்மா, தங்கச்சி பாப்பா சூப்பரா இருக்கு, எனக்கு கிட்ட கொடுங்கம்மா. அருண், சின்ன பாப்பாவெல்லாம் நீ தூக்கக்கூடாது, கீழே போட்டுருவல. அதனால அம்மா கிட்டேயே வச்சுக்கிறேன். பாப்பாவை தூக்கணும்னா நீ பெருசானதுக்கு அப்புறம் தான் பாப்பாவை தூக்க முடியும். நீயும் குட்டி பையன்ல, நீ பாப்பாவெல்லாம் தூக்கக்கூடாது. சரிங்கம்மா. தமேந்தி தானுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அருணை கொஞ்சம் நஞ்சமாச்சு பார்த்துக்கிட்டா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அருண் கிட்ட எப்பவுமே கடுன்னு கத்திக்கிட்டும் பேசிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருந்தா. ஆனால் ரகுராம் இருக்கிறப்ப மட்டும் நல்லவ மாதிரி தான் பிள்ளைய அன்பா பார்த்துக்கிட்டா மாதிரி நடிச்சா. ரகுராம் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அருணை அடிக்கவும் திட்டவும் செஞ்சா. அருணும் சின்ன பையன்றதால அவங்க என்ன பண்றாங்கன்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. தமேந்தி குழந்தைக்கு அமிர்தான்னு பேர் வச்சாங்க. அப்படியே சில நாட்கள் கடந்தது. அமிர்தாவும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானா. அப்போ ஒரு நாள் தமேந்தி ரகுராம் கிட்ட இப்படி சொன்னான். இங்கே பாருங்க, இந்த வீட்டை என்னால் பார்த்துக்க முடியல. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒண்டியாக பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாயிடுறேன். இந்த வீட்டு வேலையெல்லாம் என்னால் பண்ணவே முடியல. ஒரு வேலை பண்ணுங்க, உங்கள் பிள்ளைய எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க. என்ன தமேந்தி திடீர்னு இப்படி சொல்ற? அவனுக்கு தாய்ப்பாசம் வேணும்னு தானே உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு என்னடானா அவனை எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல சேருன்னு இப்படி பேசுற? அவனே சின்ன குழந்தை, இந்த வயசுல போய் அவனை போய் ஹாஸ்டல்ல சேருன்னா என்ன அர்த்தம்? அது மட்டுமா, அவனுக்கு நீனா உயிர். அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களை. இத்தனை நாளாக உங்கள் புள்ள மேலே எனக்கு அன்பே இல்லைனாலும் அன்பு இருக்கிற மாதிரி அவனை நான் பாசமாக பார்த்துக்கிற மாதிரி இத்தனை நாள் அவங்கக்கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலெல்லாம் என்னால் நடிக்கலாம் முடியாது. அதுக்கு தான் நான் ரொம்ப யோசித்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டீங்கன்னா அவன் சந்தோஷமாகவே இருப்பான். இது இல்லை, அவன் இங்கே தான் இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே சித்தி கொடுமை என்னன்னு நான் காட்ட வேண்டியதாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அமிர்தா, வாமா நம்ம போவோம். அப்படி சொல்லிட்டு தமேந்தி அமிர்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டா. தமேந்தி பேசுனதை கேட்ட ரகுராம் ரொம்ப யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? இத்தனை நாளா அவ என் புள்ள மேல உண்மையான அன்பா தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேனே நானு. இத்தனை நாள் அவ என் முன்னாடி நடிச்சிருக்கா. இதெல்லாம் பொய்ன்னு இப்ப அவ வாயாலே ஒத்துக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது.
இப்படி பேசுறவ கிட்ட என் புள்ளைய இங்க வச்சிருந்தனா அவ என்ன வேணா பண்ணிடுவா. என்கிட்ட அவனை வச்சுக்கிட்டு அவன் வருத்தப்படுறத விட அவனை தூரமா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலே போதும். அதனால அவ சொன்ன மாதிரியே அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவோம். அப்படின்னு ரகுராம் அருண் ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு முடிவெடுத்தாரு. ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அருணை பார்த்து தமேந்தி தன் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா. இவனுக்கு என் மேலே கெட்ட அபிப்பிராயமே வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவன் தான் பார்த்துக்கணும். அதனால் அவனை சென்டிமெண்ட்டாக தான் அடிக்கணும் அப்படின்னு தமேந்தி தன் மனசில் நினச்சிக்கிட்டா. இங்கே பாரு செல்லம், நான் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் அப்பா என் பேச்சை கேட்கவே இல்லை. நீ எங்கேயே இருந்தா உன் தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு நீ படிக்கவே மாட்டியான். உன்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு உங்கள் அப்பா உன்னை தூரமாக ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்காரு. நானும் ஒன்றும் பண்ண முடியாமல் சைலண்ட்டாக ஆகிட்டேன். நீ என்ன ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதப்பா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு தமேந்தி அருண் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சா. அம்மா, எனக்கு உங்களையும் தங்கச்சியும் விட்டு தூரமாக போக பிடிக்கவே இல்லை. நான் கூட தான் அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாம தான் அமைதியாக நானும் உங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா. நான் லீவ் விட்டா இங்கே வந்து போவேன். நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. தங்கச்சி பாப்பாவையும் அப்பாவையும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கம்மா. சரிப்பா அருண், நான் அவங்க 2 பேரையும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறேன். நீ கூட பத்திரமா இரு என்ன? சரிங்கம்மா. அப்படின்னு தமேந்தி அருண் முன்னாடி ஒரு மாதிரியும் அருணுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் நல்லா நடிச்சா. அதுக்கப்புறம் ரகுராம் அருணை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அருணை ஹாஸ்டலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தமேந்தியும் அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ரகுராம் எப்பவுமே தான் புள்ள ஹாஸ்டல்ல அவரை விட்டு தூரமா இருக்கிறத நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அருண் லீவில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இல்லாத பாசத்தை தமேந்தி அருண் மேலே காட்டுற மாதிரியே அருண் வரும்போதெல்லாம் அவன் முன்னாடி நடிச்சாங்க. தமேந்தி காட்டுற அன்பு நிஜமான பாசம்னு அருண் அதை உண்மைன்னு நம்பினான். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. அருண் ஹாஸ்டல்லையே வளர்ந்து பெரியவனாகவும் ஆனான். வீட்டில் தமேந்தியோட பொண்ணு அமிர்தா அவளும் பெரியவளா ஆனா. பையன் தூரமாக இருக்கிறதால ரகுராமுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் அமிர்தாவும் அவங்க அம்மாவும் செலவு பணத்துக்காக வீட்டில் இருந்த ஒரு நிலத்தையும் விற்று பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கப்ப ரகுராம் இறந்தும் போயிட்டாரு. உடனே அருண் வீட்டுக்கும் வந்தான். பாத்தியாப்பா, உங்க அப்பா எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருப்பா. இனிமே நம்ம எல்லாருக்கும் யார் பாருக்கா? ஒரே ஒரு இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி. கல்யாணத்தை கூட பண்ணாமலே போயிட்டாரேப்பா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதாங்க தமயந்தி. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நான் இல்லையா? இனிமே தான் நீங்க தைரியமா இருக்கணும். இனிமே உங்க 2 பேரோட பொறுப்பு எந்ததுமா? இனிமே என் படிப்பை நான் பாதியிலே நிறுத்த போறேம்மா. இங்கேயே இருந்து ஒரு நல்ல வேலையா பார்த்து உங்களை நான் தாம்மா பார்த்துக்க போறேன். ஐயோ, நான் வயிற்றுல பெக்கலனாலும் நான் பெக்காத பிள்ளையா இருக்கிறியப்பா நீ. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு. நான் உன்னை பெத்துக்கலனாலும் என்னை பெத்த தாயாவும் என் வயிற்றுல பிறந்த என் பொண்ணை உன் கூட பிறந்த தங்கச்சியாவும் நினச்சிக்கிட்டியே. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்கும்பா? என்னம்மா அப்படியெல்லாம் சொல்றீங்க? என்னைக்குமே உங்களை நான் என் சித்தியாவும் இவளை வேற ஒருத்தர் என் தங்கச்சி இல்லாம நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உங்களை பெத்த தாயாவும் அவளை என் கூட பிறந்தவளையாவும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இனிமே அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அது என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு அருண் சொல்லிட்டு
இனிமே ஹாஸ்டலுக்கு போகாம வீட்லயே இருந்து ஒரு நல்ல வேலையா பார்த்துக்கலான்னு அருண் முடிவெடுத்தான். அதுக்கப்புறம் அருண் அவங்க ஊர்லயே இருக்க ஒரு மில்லில் வேலை தேடி போனான். சார் சொல்லுங்க தம்பி, என்னப்பா வேணும் உங்களுக்கு? சார் நான் இந்த ஊர்ல இருந்தாரே ரகுராம், அவருடைய புள்ள தான் சார் நானு. அப்படியாப்பா, அப்பா தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து நான் ஊர்ல இல்ல, அதுக்கு தான்ப்பா வர முடியல. என்னப்பா, என்ன விஷயம் என்ன தேடி வந்திருக்க? சார் எனக்கு இந்த மில்லுல ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க சார். என்னப்பா, நீ இன்னமும் டவுன்ல பெரிய படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஊர்ல இருக்க எல்லாரும், நீ என்னடானா இந்த சின்ன மில்லுல வேலை கேட்டு வந்திருக்க? இது மட்டும் இல்லப்பா, உங்க அப்பா எங்க யாருக்கும் உன்னை கண்ணிலேயே காட்டாம நல்லா ஹாஸ்டல்ல வச்சு பெரிய படிப்பா படிக்க வச்சிருந்தாரு. நீ என்னடானா இப்ப வந்து இங்க வேலை கேக்குற? சார் என்னுடைய படிப்பு இன்னும் முடியல சார். அப்பா இறந்ததால வீட்டு பொறுப்பெல்லாம் இனி நான் தான் சார் பார்த்துக்கணும். அதுக்கு தான் சார் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சார். ஓ அப்படியா, படிப்பை இன்னும் முடிக்கலையாப்பா, நீ பாதிலே நிறுத்திட்டியா? ஆமாம் சார், நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணி இந்த மில்லில் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கணும் சார். சரிப்பா தம்பி, நீ நல்லா படிச்சிருக்க. நம்ம மில்லில் கூட கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லாம தேடிட்டு தான் இருந்தேன். அதை வேணா நீ பாத்துக்கிறியாப்பா? ஓ ஓ பார்த்துக்கிறேன் சார். நல்ல கணக்கெல்லாம் நல்லா பார்ப்பேன் சார் நானே. அப்ப சரிப்பா, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் நீயே பார்த்துக்கோ. உனக்கு இருக்கிற கணக்கெல்லாம் காட்டுறேன். அதுக்கு மேல இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா. சரிங்க சார். இந்தாங்க சார் என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. நீங்கள் வேணா ஒரு வாட்டி பாருங்க சார். ஏன்பா தம்பி, எனக்கு என்னப்பா தெரியும் இந்த சர்டிஃபிகேட்ல என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு? நானே ஒரு கை நாட்டு, இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் நீயே வச்சுக்க. நீலேருந்து வேலையில வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கப்பா. ரொம்ப நன்றி சார். நான் நினைச்சு கூட பார்க்கல சார் வந்த உடனே எனக்கு வேலைக்கு ஒத்துப்பீங்கன்னு. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். வந்து கேட்ட உடனே இவர் நல்ல மனசுக்கு அருணுக்கு உடனே வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அருணும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு போனான். அருணுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லலான்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அம்மா அம்மா, எனக்கு நம்ம ஊர்ல இருக்க ரைஸ் மில்ல அக்கௌண்டடா வேலை கிடைச்சிருக்குமா. இனிமே தங்கச்சியை படிக்க வைக்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவளை நல்லா சூப்பரா பெரிய ஆளா படிக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. கங்க்ராச்சுலேஷன், உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னிலேருந்து அருண் வர கொஞ்சம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு தங்கச்சியை படிக்கவும் வச்சுட்டு வீட்டு அவசரத்தையும் தீர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அமிர்தாக்கு ரொம்ப பேராசை ஜாஸ்தி. காலேஜுக்கு போகும்போது பணக்கார பசங்களாம் எப்படி வராங்களோ அதே மாதிரி அவளும் ரெடி ஆகணும், அதே மாதிரி துணி போடணும், நகை போட்டுக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அவங்க அண்ணன் தான் படிப்பை விட்டுட்டு அவள் தங்கச்சிக்கோசரமும் அம்மாக்கோசரம் தான் கஷ்டப்படுறான்னு தெரியாமல் இவ ரொம்ப ஆடம்பரமாக ஆட ஆரம்பிச்சா. என் கூட படிக்கிற பசங்கெல்லாம் எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் பட்டிக்காட்டில் போடுற மாதிரியே பாவாடை தாவாணியில் வந்திருக்கேன். அண்ணங்கிட்ட பணம் கேட்டு நல்லா மாடர்னாக ட்ரெஸ் எடுக்கலான்னு கேட்டால் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம்லாம் இல்லைன்னு அண்ணன் மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் என் தலையெழுத்து. அண்ணங்கிட்ட பேசி அண்ணங்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நம்ம கூட இந்த மாதிரி லக்ஸரியாக வாழ்கிற மாதிரி பழகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அமிர்தா. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த அமிர்தா அவங்க அண்ணன் கிட்ட இப்படி பேசினான். என்னண்ணே, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்ட போல. ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சு, அதான் வீட்டுக்கு வரலாமேன்னு வந்துட்டேன். என்னம்மா, காலேஜ் இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுண்ணே. அண்ணே, அப்புறம் இன்னொரு விஷயம்ண்ணே, பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸு கிடச்சி ஏறி அந்த ரஷ்ஷில் உக்காஞ்சி சீட்டு இல்லாமல் நின்றுக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டயர்டாயிடுதுண்ணே உடம்பு. எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கித்தானே. அமிர்தா சொன்னது கேட்ட உடனே அருண் தன் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான். என்ன தங்கச்சி திடீர்னு ஸ்கூட்டி கேட்குறா? இப்போவே பத்தும் பத்தாத
வர சம்பளத்தை வச்சுட்டு வீட்டையும் இவளை காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஸ்கூட்டி வாங்கணும்னா அதுக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அருண் யோசிக்கிறத பார்த்த தமேந்தி உடனே அங்கே வந்தாங்க. ஏய் அம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கான். நீ என்னடானா இப்போ போய் ஸ்கூட்டி கேட்டுட்டு இருக்க? அண்ணனே இந்த மாதிரி நான் தொல்லை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு தமேந்தி அம்மு கிட்ட கோவமா இருக்க மாதிரி நடிச்சா. அம்மா அம்மா, எதுக்கு இப்போ கத்துறீங்க அவளை? அவ ஏதாச்சும் வேணும்னா யார் கேட்பா? என்ன தானே கேட்பா? அதுக்கு எதுக்கு அவளை போய் கத்திட்டு இருக்கீங்க? அவ ஒரு சின்ன பொண்ணு தானம்மா. சரி சரி, அவ ஆசையே கேட்டா எப்படியாச்சும் வாங்கி தர பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிட்டான். என்னம்மா, நானே அண்ணன் கிட்ட எப்படியோ பேசி ஸ்கூட்டி கேட்கலாம் நினைச்சா நீ வந்து என்னடா வேண்டாம் கேட்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற. ஏ பைத்தியக்காரி, உன் கூட சேர்ந்து நானும் அவனை வாங்கி கொடுன்னு கேட்டேனா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன மொட்டை அடிக்க பார்க்குறாங்கன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் நான் சும்மா அவன்கிட்ட நடித்தேன். என் பொண்ணு ஸ்கூட்டி வாங்கி அந்த ஸ்கூட்டி மேலே என் பொண்ணு ஓட்டிட்டு போனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் அருண் கிட்டேருந்து பணத்தை எப்படி கடக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் தமேந்தி அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மு அம்மு, ஏய் அமிர்தா ஒண்ணுதாண்டி, இங்க வா கொஞ்சம். அவங்க அம்மா குரலை கேட்ட அம்மு உடனே அங்கே வந்தா. என்னம்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அம்மு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா, போய் சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாமா. என்னம்மா, என்ன போய் காஃபி போட சொல்ற? எனக்கு என்ன காஃபி போட தெரியுமா? ஆமால, உனக்கு காஃபியே போட தெரியாது. இப்பெல்லாம் எனக்கு கூட வேலை செய்ய பிடிக்கவே மாட்டேங்குது. வீட்டு வேலைக்காரி வச்சுக்கலான்னா நல்லா இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மா, ஒரு சூப்பர் ஐடியாமா. உன் கைக்கு அடக்கமா இருக்கிற ஒரு பொண்ணையா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா. அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமகளே வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நீயும் நானும் காலை மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம். எப்படிமா இருக்கு என்னோட ஐடியா? சூப்பரா இருக்குமா நீ சொன்ன ஐடியா. இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? சரி சரி, நீ சொன்ன ஐடியா செம்மையா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. உடனே அன்னைக்கே அவங்க அண்ணன் கிட்டேயும் பேசுறேன்னு தமயந்தி அம்மு கிட்ட சொன்னாங்க. அருண் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணத்தை பத்தி பேசலான்னு ரெண்டு பேரும் அருண் முன்னாடி வந்தாங்க. என்னம்மா, தங்கச்சியும் நீங்களும் ரெடியா எனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னா நானும் தங்கச்சியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. வேற ஒன்றும் இல்லைப்பா, உனக்கும் வயசாகிட்டே போகுது. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம்ப்பா நானும் தங்கச்சியும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் இருக்கு? முதல்ல தங்கச்சி படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து தங்கச்சி கல்யாணம் பண்ணி வீட்டில இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன். என்னப்பா சொல்ற? எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் எங்க சந்தோஷத்தை பத்தியே யோசிக்கிறியே. உன் சந்தோஷத்தை பத்தி என்ன தவிர வேற யாரால யோசிக்க முடியும் சொல்லி? உன் நல்லது கெட்டது கூட நான் தானே பண்ணணும். ஆமாண்ணே, அம்மாக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு தானே நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணே. எனக்கும் சீக்கிரமா ஒரு வீட்டுக்கு அண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுண்ணே. சரிம்மா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, உங்க இஷ்டம் போல என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் சொன்ன உடனே நீ ஒத்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதிலே தெரியுது என் பிள்ளைக்கு அம்மா மேல எவ்வளோ பாசன்னு. அம்மா, அண்ணனுக்கு நம்ம 2 பேர் தாம்மா உயிர். நீயும் நானும் என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்கும். பாரு, நம்ம சொன்ன உடனே கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்குச்சு. சரி பாருண்ணே, நான் சீக்கிரமாவே நமக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவு தெரியாம அருணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அருண் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே அவங்க தூரத்து சொந்தமான பாரதின்ற ஒரு பொண்ணை பார்த்து அருணுக்கு ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதியும் அருணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
பாரதி கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. வீட்டு வேலை எல்லாமே இழுத்து போட்டு அவளே அழகாக ஒழுங்காக பண்ணிடுவா. வீட்டில் சமைக்கிறது, சாமான் கழுவுறது, கோலம் போடுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு அவளே செஞ்சா. வீட்டு வேலை எல்லாத்தையும் பாரதி கையில் செய்ய வச்சுட்டு தமேந்தியும் அம்முவும் ஜல்சாவாக இருந்தாங்க. அருண் மில்லில் கஷ்டப்படுறான், பாரதி வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாலும் அழுக்காம செஞ்சா. இதை பற்றி எதையுமே அவன் புருஷன்கிட்ட கூட சொல்ல. பாரதிக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசு. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இவங்க மேலே எங்கே சந்தேகம் வந்துடுமோன்னு அருண் கிட்ட எப்படி நடித்தாங்களோ அதே மாதிரி மருமக கிட்டையும் நடிக்க ஆரம்பித்தாங்க தமேந்தியும் அம்முவும். அம்மா பாரதி, எங்கம்மா கிளம்பிட்ட? கடைக்கு தான் அவர் காலையிலே மில்லுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டில் கொஞ்சம் சாமான்லாம் இல்லை, அதை வாங்கிட்டு வரலான்னு தான் நானே கிளம்பிட்டேன். அம்மா, நீ ஒண்டியா வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற. நீ ஒண்டியா வேலை பார்க்குறியே, நான் ஏதாச்சும் உதவி பண்ணலான்னு நினச்சா எனக்கோ முட்டி வலி. இந்த முட்டி வலி உயிரே போதுமா. உட்காஞ்சா நிற்க முடியல, நின்னா உட்கார முடியல. இந்த கால் வலியை வச்சுக்கிட்டு நான் உனக்கு என்னம்மா உதவி பண்ண முடியும்? சரி, உனக்கு உதவி பண்ண சொல்லி அம்மு கிட்ட சொல்லலாம் நினச்சா அம்மு அவங்க அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ராத்திரியும் பகலுமா படிச்சுக்கிட்டே இருக்கா. அவகிட்டயும் உனக்கு சொல்லி உதவி பண்ண முடியல. அதனால தான் நீ ஒண்டியா வேலை பண்ணுறத என்னால் பார்க்கவே முடியலம்மா. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம வீட்டு வேலையை பார்க்கறதுல நமக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, அம்மு எனக்கு தங்கச்சி மாதிரி. என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவை வேலை பார்த்தா என்னாலலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால இதில் வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அம்மு வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். நல்லா படித்து பெரிய ஆளாகி அவங்க அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா அதே போதும். சரிங்க அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாமா. அதுக்கப்புறம் பாரதி அங்கேருந்து கிளம்பிட்டா. பாரதி கடைக்கு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அம்மா, உனக்கு நார்மலான மூளையே இல்லம்மா, வேற லெவல் மூலமா உனக்கு. பின்ன உங்க அம்மாவை சும்மா நினைச்சிட்டியாடி? சரி சரி, இதுக்கு மேல உங்க அண்ணிக்கு எந்த சந்தேகமும் வராம எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமாவே இரு. புரிஞ்சுதா நான் ஏன் சொல்றேன்னு? புரிஞ்சுதுமா. அப்புறம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி கேளு. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ஆனால் என்கிட்ட தான் இல்லை. அவங்க எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்து நான் இந்த டப்பா ஃபோனை வச்சிருந்தா எனக்கு அவங்க முன்னாடி ஷேமா இருக்குமா. எனக்கு கூட அவங்க கிட்ட இருக்கிற மாதிரியே ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா. இதுக்கு போய் ஏன்டி அவ்வளோ வருத்தப்படுற? அதான் ஒரு பலிகடா நம்ம வீட்டில் தான் ஒருத்தர் இருக்கானே, உன் அண்ணன். அவன்கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன், நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அம்மா, நீ கேட்ட உடனே அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லுமாமா. நான் போய் அவனை ஃபோன் கேட்டா ஏன்டி வாங்கி தர போறான்? அதுக்கு என்ன சொன்னா வாங்கி தருவானோ அந்த மாதிரி சொன்னா வாங்கி கொடுப்பான். அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லம்மா. அண்ணன் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லா நம்ம சாப்பிடவும் வீட்டு செலவுக்கே சரியா இருக்கு. அவன்கிட்ட காசு இல்லைன்னா கடனை வாங்க சொல்றேன். அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? எனக்கு உங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைனாலும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையே அவங்களால வீணா போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. உனக்காக உன் அண்ணன் கடனை உடனே வாங்கி உனக்கு ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுக்க மாட்டானா? எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். உன் சந்தோஷத்தை விட வேற எதை பற்றியும் நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வேற எதுவுமே அவசியமும் இல்லை. அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நீ நல்லா இருந்தீனா எனக்கு அதுவே போதும். சரிம்மா, அப்போ அண்ணன்கிட்ட நீ எப்படி பேசணுமோ பேசி எனக்கு ஒரு ஃபோனுக்கு மட்டும் வழி பண்ணி கொடுத்துரு, சரியா? எனக்கு பசங்க முன்னாடி அசிங்கமாக இருக்குமா. சரிடி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. அதான் நான் பேசி எப்படியே வாங்கி தரேன்னு சொன்னல. இதோட போ, படிக்கிற வேலையை பாரு போ, மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமேந்தியும் அம்முவும் அவங்க அண்ணன்கிட்டேருந்து பணத்தை கறந்து ஃபோனு வாங்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் அருண் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
தமேந்தி அருண் கிட்ட இப்படி சொன்னாங்க. ஏன்பா அருணே, நம்ம அம்முக்கு சீக்கிரமா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதாம்ப்பா. நாளையிலேருந்து அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட படிக்கிறத பற்றி பேசணுமா. சரி, இல்லை அவளே போய் ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிக்கலான்னா நம்ம பக்கத்தில் இவளோட ஃப்ரெண்டு யாருமே இல்லைப்பா இந்த ஊரில். அதுக்கு தான் நம்ம அம்முக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா. இப்போ அது ஏதோ ஃபோன்லேயே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களாமே, அதில் படிக்கணுமா உன் தங்கச்சி. அதனால நீ என்ன பண்ணுறனா, இந்த மாதம் உன் சம்பளம் வந்தவுடனே உன் தங்கச்சிக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துறேன்ப்பா. உன் தங்கச்சி நல்லா படித்து காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தானேப்பா நல்ல பேர். தங்கச்சி உன்கிட்ட கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உன்கிட்ட கேட்கறதுக்கு முடியாமல் இருக்கிறாப்பா. அதுக்கு தான் நானே கேட்டேன். ஆமாம் ஆமாம், உனக்கு படிக்க ஃபோன் வேணுமா? ஆமாண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஃபோனில் இருந்தே கிளாஸை படிக்கிறாங்கண்ணே, ஆன்லைன் கிளாஸில். என்னால் தானே படிக்க முடியல. அதுக்கு தான் எனக்கும் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணுன்னா ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தானே அம்மா கிட்ட சொல்லி உன்னை கேட்க சொன்னேன். இவங்க 2 பேரும் திடீர்னு இப்படி கேட்ட உடனே அருணுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நின்னான். சரிம்மா, நீ கேட்ட மாதிரியே அடுத்த மாதம் சம்பளம் வந்த உடனே உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கேட்டோன்னே வாங்கி தரத்துக்கு ஒத்துக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அணுவும் தமேந்தியும் போனாங்க. அப்போ அருண் தன் மனசில் இப்படி யோசிச்சுக்கிட்டான். இந்த மாதம் சம்பளம் வந்தா பாரதிக்கு புடவை வாங்கி தரலான்னு நினச்சேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அதனால இந்த மாதம் சம்பளம் வந்தாலும் ஒரு புடவை வாங்கி தரலான்னு நினச்சேன். திடீர்னு வந்து அம்மா ஃபோன் கேட்குறா. சரி, என்ன பண்ணுறது? தங்கச்சியும் அம்மாவும் ஃபோன் கேட்டதுக்கப்புறம் நான் வாங்கி தர முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? வேறு வழியே இல்லை. அவளுக்கு ஃபோனே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு தன் மனசில் நினச்சிக்கிட்டான் அருண். அதுக்கப்புறம் அருண் பாரதி கிட்ட பேசுறதுக்கு ரூமுக்கு வந்தான். பாரதி, நீ ஒன்றும் நினச்சிக்கலன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே உனக்கு ஒரு புடவை எடுத்து தரலான்னு நினச்சேன். திடீர்னு அம்மா ஃபோன் வேணும்னு கேட்டா. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரவாயில்லைங்க, எனக்கு புடவை இன்னைக்கு இல்லைனாலும் எப்பயாச்சும் எடுத்துக்கலாம். அவள் படிப்புக்கொசன்னு ஃபோன் கேட்குறா, நீங்கள் அவளுக்கு ஃபோனையே வாங்கித்தாங்க. பாரதி சொன்னதை கேட்ட உடனே அருண் தன்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாரதி, உன்ன மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே வாங்கி தரலன்னு வீட்டையே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ நான் என் தங்கச்சிக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட பாரு. நிஜமாவே கிரேட் நீ. ஏங்க, இதில் என்னங்க இருக்கு? உங்கள் தங்கச்சிக்கு படிப்புக்கு கொசம் தானே கேட்குறா, நீங்கள் வாங்கி தராமல் வேற யார் வாங்கி தருவா? அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவளுக்கு ஃபோனையும் வாங்கித்தாங்க. அவள் படித்து பெரிய ஆளானா உங்களுக்கு தானேங்க சந்தோஷமும் பெருமையும். அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. அருண் அம்முக்கு சொன்ன மாதிரியே சம்பளம் வந்த உடனே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி அம்முக்கு கொடுத்தான். அம்மு, என்னம்மா நீ கேட்ட மாதிரி ஸ்மார்ட் ஃபோனு? ஹை அண்ணே, நிஜமாவே எனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டியானே? அண்ணே என்ன குடுன்னு பார்க்குறேன் நானே. இந்தாம்மா பாரு. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ஃபோனு ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருடி, உங்கள் அண்ணன் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது நீ உட்காந்துட்டு ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு இல்லை, படிக்கிறதுக்கு. ஒழுங்கா கண்ணும் கருத்தமா படிக்கிற வேலையை பாரு. உங்கள் அண்ணன் பேரை நீ தான் காப்பாற்றணும். சரிங்கம்மா, கண்டிப்பாக நான் அண்ணன் பேரை காப்பாற்றுவேன். நான் நல்லா படிப்பேம்மா. சரிம்மா அம்மு, நீ காலேஜ் கிளம்பு. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பாய் பாய்மா. பார்த்து ஃபோன் பத்திரண்டி. என்னம்மா
எப்பவுமே என்னதான் பத்திரமா போயிட்டு வானுவ, இன்னைக்கு என்னடானா போன் பத்திரங்கிற. ஏய் நீயும் பத்திரமா போயிட்டு போனையும் பத்திரமா எடுத்துட்டு வா, அதுதான் சொன்னேன். சரி சரி கிளம்பு கிளம்பு. ஓகே ஓகே பாய் பாய் பாய்ண்ணே பாய்ண்ணே அப்படின்னு அம்மு ஃபோனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா காலேஜுக்கு போனான். அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அருண் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கையில் ஒரு பேக்கோட வீட்டுக்கு வந்தான். அவன் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுது அன்னைக்கு. அவன் சந்தோஷமா வர்றதையும் கையில் பேக்கையும் பார்த்த அம்மாவும் பொண்ணும் இப்படி சொன்னாங்க. அருண், என்னப்பா கையில பேக்கோட வந்திருக்க? அப்போ அருண் கொஞ்சம் மிரண்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி சொன்னான். அது அது வந்து இது புடவைமா. என்னது புடவையா? எனக்கண்ணே? அண்ணே நீ நிஜமாவே சூப்பர்ண்ணே. நான் கேட்காமலே எனக்கு வேணும்னு நீ புடவை கொண்டு வந்திருக்க பாரு, நீ நிஜமாவே வேற லெவல். எங்களுக்கு சீக்கிரமாவே காலேஜில் ஆனுவல் டே வருது. அப்ப எனக்கு புது புடவை வேணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ என்னடானா நான் கேட்காமலே வாங்கிட்டு வந்துட்ட கரெக்டா. நான் ஆனுவல் டேக்கு கட்டிட்டு போனோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன புடவை கட்டலான்னு. என்கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்லை. நீ என்னடானா நான் கேட்காமலே சமயத்துக்கு எனக்கு வேணும்னு நீ ஏன் ஒரு புடவை கொண்டு வந்துட்ட? எங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் கையில இருந்து புடவை வாங்க போனா அம்மு. அப்ப அருண் அம்மு கிட்ட இப்படி சொன்னான். அம்மு, அது வந்து இது உனக்கு இல்லம்மா, உங்க அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, முதலா கல்யாணம் இத்தனை நாளுக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்பதான் முதல் தடவை நீ புடவை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா இப்போ உன் தங்கச்சிக்கு தான் புடவை அவசியம் இருக்கு. இப்போ உன் தங்கச்சிக்கு இந்த புடவை நீ கொடுக்காம அவ ஃபங்க்ஷனுக்கு பழைய புடவை எதனா கட்டிட்டு போனான்னு வச்சுக்கோ, காலேஜில் இருக்கிற பசங்க முன்னாடி அவளுக்கு அவமானமா இருக்கும். வீட்டில் தான் இருக்கோம் நானும் பாரதியும், பழைய புடவை கட்டினா கூட எங்களுக்கு என்னடா ஒன்றும் இல்லை. ஆனால் அம்மு அப்படி இல்லைல்ல, காலேஜுக்கு படிக்க போகிற பொண்ணு. 10 பேருக்கு முன்னாடி காலேஜில் அவளும் டிப்பு டாப்பாக போனால் தானே நல்லா இருக்கும். அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாதுடா தம்பி. இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட பாரதி ஹாலுக்கு வந்தா. ஏங்க, அத்தை சொல்கிறது நிஜம்தாங்க. எனக்கு என்னங்க புடவைக்கு இப்போ அவசியம்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நான் புது புடவை எடுத்துக்கலாம். அந்த புடவைய நீங்கள் அம்முக்கே கொடுத்துருங்க. சரி பாரதி. அதுக்கப்புறம் பாரதி சொன்னதால அருண் அந்த புடவைய அம்முக்கே கொடுத்துட்டான். இப்படியே அருணுக்கு மாசம் மாசம் சம்பளத்துல ஏதாச்சும் ஒரு செலவை வச்சுக்கிட்டே வந்தாங்க அம்மாவும் பொண்ணும். இப்படி மாசம் மாசம் அருண் சம்பளம் வர டயத்துக்கு அம்மாவும் பொண்ணும் ஏதாச்சும் ஒரு செலவை வச்சுக்கிட்டே இருந்ததை பாரதி கவனிச்சார். அப்ப வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு நாள் பாரதி இப்படி யோசிச்சுட்டு இருந்தா. என்ன இவங்க கரெக்டாக அவர் சம்பளம் வர நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வீண் செலவை எடுத்துகிட்டு வராங்க அம்மாவும் பொண்ணும். அம்முக்கு ஏதாவது அத்தியாவசியமான பொருள் தேவையாக இருந்து அவள் வாங்கினாலும் பரவாயில்ல, தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அவர் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இவங்க 2 பேரும் அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் எனக்கு கல்யாணம் புதுசுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரணுன்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவங்க எனக்கு அதை செய்ய விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதையும் மீறி அவர் ஏதாச்சும் எனக்கு வாங்கிட்டு வந்தார்னா அந்த அம்மு ஏதாச்சும் சொல்லி அடம் பிடிச்சி அது தனக்கு தான் வேணும்னு வாங்கிக்கிறா. சரி, அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா. அத்தை கூட அவளுக்கு எவ்வளோ நாள் செல்லம் கொடுக்க முடியும்? அவள் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே. அவளும் கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் அத்தையால் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவள் நம்மள மாதிரி வீட்லேயேவா இருக்கா? காலேஜுக்கு போகிறா, 4 பேரை பார்க்குறா, அவளுக்கும் ஏதாச்சும் தேவை இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். பாரதி அவங்க 2 பேர் மேலே சந்தேகம் வந்தாலும் அதை எதையும் பெருசாக எடுத்துக்காம அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டா.
பாரதி அப்படி நினச்சாலும் இவங்க 2 பேர் செய்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் இந்த விஷயம் மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது இதே மாதிரி. ஒரு நாள் காலையில் பாரதியும் அனுவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அண்ணி, குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் அம்மு. என்ன அண்ணி, இன்னைக்கு டிஃபன் ரெடி பண்ணல? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீங்க கேரி கூட ரெடி பண்ணலையே. அம்மு, இன்னைக்கு நீ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். என்னன்னு சொல்றீங்க? காலேஜுக்கு போக வேண்டாமா? எதுக்கு? என்ன இன்னைக்கு? இன்னைக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு கார்த்திகை தீபம். என்னன்னு சொல்றீங்க? கார்த்திகை தீபமா? இன்னைக்கு தானா அது? நான் இன்னும் லேட் ஆகும்னு நினைச்சேனே வரதுக்கு. இல்லை இல்லை, இன்னைக்கு தான் கார்த்திகை தீபம். இன்னைக்கு வீட்டில் யாருக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு பொழுது. என்ன நீ ஒரு பொழுதுன்னு இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? என்னால இருக்க முடியாதா நீ? அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மு. நீ கல்யாணம் ஆக போகிற பொண்ணு. உனக்கு நல்ல புருஷன் வரணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீ ஒரு பொழுது இருந்து சாயந்தரம் தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீ சாப்பிட்டினா நீ என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்படியா? சரிங்க அண்ணி. அம்மு, இன்னொரு விஷயம், நீ எனக்காக நான் சொன்னதுக்காகலாம் ஒரு பொழுது இருக்கக்கூடாது. உனக்கா மனம் வந்து சந்தோஷமா இந்த ஒரு பொழுது நீ இருக்கணும், சரியா? ஓகே அண்ணி. சரி, இன்னைக்கு என்ன நீ பண்ணணும்? இன்னைக்கு காலையிலேருந்து எதையுமே சாப்பிடாம வெறும் சாமியை மட்டுமே நினச்சிக்கிட்டு மனசில் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாயந்தரமா வீடு ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக அழகாக விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பிடிச்ச படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்படியா? அப்ப ராத்திரி தான் ஒரே இப்ப இலை சாப்பிடனா ஒரே பலமா இருக்கும். ஆமா, சாயந்தரம் தான் சாப்பிடணும்னு சொன்னீங்க. அது வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாது. பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். உப்பு போடாமல் எதை வேணாலும் சாப்பிட்லாம். உப்பு போட்ட பொருள் எதையுமே சாப்பிடக்கூடாது. அதுவும் அரிசியில் சமைச்ச பொருள் எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்போ ஓகே, பாலும் பழமும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டீங்களே. அண்ணி, அண்ணங்கிட்ட சொல்லி வரும்போது ஒரு டசன் வாழைப்பழம், ஒரு டசன் ஆப்பிள், அப்புறம் ஒரு பெரிய பலாப்பழமா பார்த்து வாங்கிட்டு சொல்லுங்க. எதுக்கு அம்மா இவ்வளோ பழம்? நீங்க தான் அண்ணி சொன்னீங்க பாலும் பழமும் சாப்பிடலான்னு. அதுக்கு தான் பாலை குடிச்சிட்டு மிச்சம் இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு பசியை போக்கிக்கதான். சரி சரி, வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரி அம்மே, நீ போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. நான் அதுக்குள்ளே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்தே வீட்டு ஃபுல்லாக விளக்கேற்றிடலாம். ஓகே அண்ணி. அண்ணி, சூப்பரா இருக்கு அண்ணி கோலம். ஆமா பாரதி, ரொம்ப அழகா இன்னைக்கு கோலம் போட்டிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அண்ணி, இந்த கோலத்தோட ஹைலைட்டே அந்த கோலத்துக்குள்ள சுத்தி விளக்கு வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பாரதி, ரொம்ப சூப்பரா வச்சிருக்க. அழகா இருக்கு, வீடை பார்க்கவே ஜெகஜோதியா. ஆமாம் அத்தை, நாங்கள் எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம். அண்ணி, இந்த விளக்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது அண்ணி. அதுக்கு நம்ம பாடு. தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம், பனிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. இது காலம் காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே. முத்து முத்து விளக்கு மொத்தத்துல இருக்கு, முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல. என்னடி சூப்பரா பாட்டெல்லாம் பாட்ட, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு? அதுவாமா, அண்ணி இன்னைக்கு கார்த்திகை தீபம்னு சொன்னாங்களா, அதுக்கு சிச்சுவேஷன் பாட்டு என்ன இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த பாட்டு வந்தது, சரி அதுதான் பாடினேன். பரவாயில்லடி, சூப்பரா பாட்டுலாம் பாடிட்டு. ஏமா பாரதி, நீ ஒரு பாட்டு பாட. பாட்டா? நானா? எனக்கெல்லாம் பாட்டெல்லாம் தெரியாது அத்தை. அண்ணி, எனக்கு மட்டும் பாட்டு பாட தெரியுமா என்ன? சும்மா அப்படியே அடிச்சு விட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு பாட்டு அம்மா ஆசையா கேட்குறாங்களே, அடிச்சு விட்டுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இதில் ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
நான் சும்மா ஏதோ பாடினேன், அத்தை என் கூடவே சேர்ந்து பாடிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுல? ஆமா நீ, அம்மா கூட சூப்பரா பாடினாங்க. இந்த நேரம் பார்த்து என் புள்ள வீட்ல இல்ல இருந்திருந்தா அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். என்னத்த பண்றது, அவருக்கு தான் ஒரே வேலை வேலைன்னு ராத்திரும் பகலும் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எங்க கார்த்திகை தீபமும் இல்லை, தீபாவளியும் இல்லை. அவருக்கு வேலை தான் முக்கியம். அதுக்கு தான் காலையில நான் சொன்னாலும் கேட்காம வேலை கிளம்பி போயிட்டாரு. ராத்திரி எப்போ வருவாருன்னு கூட தெரியல. என்னம்மா பண்றது, இந்த வீட்ல அவன் ஒருத்தன் தான் உழைக்கிறான். அவனும் இந்த கார்த்திகை தீபம் தீபாவளி பொங்கல் லீவு போட்டு வீட்ல உட்காந்துட்டானா அப்புறம் நம்ம எப்படி சாப்பிட்றது கொள்றது? அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வேலையை அவன் பார்த்து தானே ஆகணும். அம்மா சைக்கிள் கேப்ல சூப்பர்மா. அண்ணனை லீவே போடாம வேலை பார்க்கணும்னு எவ்வளோ அழகா நேக்கா அன்னைக்கு சொன்ன நீ. வேற லெவல்மா நீ. சரிங்க அத்தை, விளக்கேற்றியாச்சு. வீட்டில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். ஐ சோறு சோறு சோறு, காலையில இருந்து சோத்த கண்ணில் காட்டலையே. வாங்க வாங்க சீக்கிரம் சாமியை கும்பிட்டு முதல்ல சாப்பிடுவோம். மக்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கார்த்திகை தீபத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. அப்புறம் கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க முன்னாடி விளக்க கொஞ்சம் பத்திரமா ஏற்றி வைங்க மக்களே. ஆமா மக்களே, அப்புறம் டப்பாஸ் வெடிக்கிறப்ப ரொம்ப பத்திரமா வெடிங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பெரியவங்க கூடவே இருங்க. அப்புறம் யாரெல்லாம் கார்த்திகை தீபத்தை எங்களை மாதிரி சந்தோஷமா பாட்டு பாடி கொண்டாடினீங்கன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம பொம்மலாட்டத்து வீட்டில் கார்த்திகை தீபத்தை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மு தான் படிப்பை முடிச்சா. அம்மு படிப்பை முடித்த உடனே அவளுக்கு வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்க. அம்மு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? என்னண்ணே நீ போய் என்கிட்ட பேச பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுண்ணே. அம்மு நீ தான் உன் படிப்பு முடிச்சிட்டல, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கம்மா. என்ன இவன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நம்ம கிட்ட சொல்லாமலே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கான். என் பொண்ணு வீட்டில் அவன் பொண்டாட்டிக்கு தொல்லையா இருக்கானே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே தத்தலான்னு பிளான் பண்றாங்களோ? சேச்சே, அவன் வேணா அப்படி நினைக்கலாம், இவன் இப்படி நினைக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தான் தெரியாத நம்ம பண்றதெல்லாம் நாடகம்னு. நம்ம உண்மையான பாசமா தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அம்மா நீங்க என்ன சொல்றீங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி? ஏன்பா நீ அவனுக்கு அண்ணனா இல்லாம ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. உனக்கு தெரியாதா உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு? என்கிட்ட நீ ஒன்றும் விருப்பம் கேட்க வேணாப்பா, எல்லாமே உன் இஷ்டம்தான். தங்கச்சி நீ என்னமா சொல்ற? அண்ணே இப்பவே எனக்கு என்னென்ன கல்யாணத்துக்கு அவசரம் வந்தது. இங்க பாருமா அம்மு, எந்த வயசுல எது பண்ணணுமோ அந்த வயசுல அதை பண்ணியே ஆகணும். நீ ஏற்கனவே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போவே உனக்கு 24 வயசு தாண்டிடுச்சு. இதுக்கு மேலலாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாதுமா. அண்ணன் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. சரிங்க நீ, இதுக்கு மேல அண்ணா இஷ்டம். அண்ணா என்ன சொன்னாலும் ஓகே. அப்பா என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ நம்பிக்கை. நான் ஒரே வார்த்தை சொன்ன உடனே கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டாலே. என்னப்பா நான் சொல்ல சொல்ல தங்கச்சி கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு எங்ககிட்டலாம் நீ ஒரு பர்மிஷனும் கேட்க வேண்டாம். இந்த வீட்டுக்கு பெரிய ஆம்பளையே நீ தான். அதனால எல்லாமே உன் இஷ்டம் போல நடக்கட்டும். எங்க 2 பேர்கிட்டயும் நீ எதையுமே கேட்க வேண்டாம். உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். சரிங்கம்மா. இவங்க 2 பேரும் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் அருண் அம்முக்கு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அருண் தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர வச்சான். அம்மு வந்தவங்களுக்கு காஃபி கொடுமா. சரிங்க நீ. டேய் பொண்ணு வந்திருக்கா, பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துக்கோடா. ஆமாடா, அன்னைக்கு நான் பண்ண தப்ப இன்னைக்கு நீ பண்ணிடாத. தப்பு பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? அன்னைக்கு உன்ன மாதிரியே வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சதால என் வாழ்க்கை இன்னேத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே தலை குனிய வச்சுச்சுடா. அதனால தலை குனியாம தலையை நிமிந்து பொண்ணை நேரா கரெக்டா பார்த்துக்கோடா தம்பி. அப்பா போங்கப்பா. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா.
சரிப்பா, பொண்ணை பார்த்துட்டியா? பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மு எல்லாருக்கும் காஃபி கொடு. ம் சரிங்க அண்ணி. அம்மு மாப்பிள்ளைய பார்த்துட்டியா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? ம் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ணி. என்ன சம்மந்தி, உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தி. நல்லா பார்க்க லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பொண்ணு. இந்த பொண்ணை பிடிக்காம எப்படி? அப்புறம் என்ன சம்மந்தி, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, உங்களுக்கு புள்ளைய பிடிச்சிருச்சு. அடுத்து மேல்படி வார்த்தையெல்லாம் பேசிக்கலாமா? ம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகிட்டே பேசிக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஆம்பளையே அவன் தான். அவன் என்ன சொன்னானோ அதுதான் எங்களுக்கு. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் ஒரு நடுத்தரமான குடும்பம்தான். அதனால எங்களுக்கு இவ்வளோ வரதட்சணை வேணும், இவ்வளோ நகை வேணும்னு நாங்கள் எதையுமே கேட்க மாட்டோம். உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு அனுப்புங்க. எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இங்கே பாருங்க தம்பி, அவங்க என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் ஒரு நடுத்தரமான குடும்பம்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் தங்கச்சி இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்குவோம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் கூட ஒன்றும் வசதியான குடும்பம்லாம் கிடையாது. எங்களுதும் நடுத்தர குடும்பம் தான். எங்கள் தங்கச்சிக்கும் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கா. அவளும் ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. உங்களையும் அந்த மாதிரி எந்த தொல்லையும் பண்ண மாட்டா. சரிங்க தம்பி, எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, உங்களுக்கும் திருப்தி. சீக்கிரமாகவே ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் இப்படின்னு அம்முக்கு கல்யாண வார்த்தை பேசி முடிச்சாங்க. இது அம்முக்கு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அம்முவோட கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்போ ஒரு நாள் அம்மு அருண்கிட்ட இப்படி கேட்டா, அண்ணே அண்ணே, என் கல்யாணம் உன் கல்யாணம் மாதிரி சிம்பிளாலாம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நல்ல பெரிய ஹாலில் நல்ல கிராண்டாக பண்ணணும். நீ எனக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், நிறைய நகை நட்டு வாங்கி தரணும், நிறைய சாமான் எல்லாம் வாங்கி தரணும். நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்குவேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பா தமேந்தி இப்படி சொன்னாங்க. ஏண்டி அம்மு பைத்திய மாதிரி பேசுற? இதெல்லாம் நீ உங்க அண்ணனுக்கு சொல்லி தரணுமா என்ன? உங்க அண்ணனுக்கு நீனா உயிர். நீ கேட்காமலே நீ சொன்னது எல்லாமே உங்க அண்ணன் செஞ்சு கொடுப்பான். இங்க பாருப்பா, நம்ம பையன் வீட்டில் கொஞ்சம் கூட சலிச்சவங்கன்னு இல்லாமன்னு காட்டிக்கணும். இல்லைன்னா அவங்க முன்னாடி நமக்கு அசிங்கமாயிடும். நாளைக்கு நம்ம தங்கச்சிக்கு ஆகட்டும் நமக்கு ஆகட்டும். அதனால நீ என்ன பண்ணணும், உன் தங்கச்சிக்கு அவங்க கேட்கறத விட பல மடங்கு அதிகமாக நகை நெட்டு பணம் வரதட்சணை சாமானுங்க எல்லாமே கொடுக்கணும். என்னம்மா அவங்க என்ன சொன்னாங்க அன்னைக்கு? உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய சொன்னாங்கல்ல. டேய், மாப்பிள்ளை வீட்டில் அப்படிதான்டா சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணை தான் நிற்க வச்சு எல்லாரும் கூட அசிங்கமாக கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால அவங்க கேட்காமலே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். நம்ம செய்யறதை பார்த்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வாய் அடைச்சி நிற்கணும். சரியா? அப்போதான் நமக்கும் நாளைக்கு கௌரவமாக இருக்கும். என்னடா அருண், நான் சொல்றது ஒன்று புரியுதுல? புரியுதுமா. இவங்க 2 பேருக்கும் சரின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போனான். அதுக்கப்புறம் அருண் ரூமுக்கு வந்தான். ரூமுக்கு வந்த உடனே பாரதி அருண்கிட்ட இப்படி சொன்னான். ஏங்க, நீங்கள் தப்பாக நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு பாரதி, நீ சொல்றது கேட்டு நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? ஏங்க, உங்கள் தங்கச்சியோட கல்யாணத்தை நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாங்க. அப்போதாங்க நமக்கு நல்லது. நீங்கள் இப்போவே நம்ம வீட்டு தேவைக்காக நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்காக வேறு கடன் வாங்கினீங்கன்னா அப்புறம் அந்த கடனை நம்மளால் கட்டவே முடியாது. நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நீ சொல்றதும் கரெக்டு தான் பாரதி. நமக்கு வேற வழி இல்லை. தங்கச்சிக்கு கல்யாணத்தை நம்ம தானே பண்ணணும். அதனால அவ ஆசைப்படுற மாதிரியே சந்தோஷமா நல்லா கிராண்டா பண்ணிடுவோம். இதுக்கு மேல அவளுக்கு ஒரு செலவும் பண்ண போறதில்ல. கல்யாணத்தை பண்ணிட்டோன்னா நம்மளோட கடமை முடிஞ்சிடும். கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா நம்ம கடனை தீர்த்துக்குவோம். சரிங்க, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் அருணும் பாரதியும் சேர்ந்து அம்முவோட கல்யாணத்தை கிராண்டாக பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க.
அருண் சொன்ன மாதிரியே முத்துக்கும் அம்முக்கும் அவன் தகுதியை மிஞ்சி ரொம்ப கிராண்டாக கல்யாணத்தை பண்ணி முடித்தான். அருண் கிட்ட பணம் இல்லைனாலும் அம்மு தான் தங்கச்சி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக சுத்து முக்குத்து ஃபுல்லாக கடனை வாங்கி அம்முவோட கல்யாணத்தை கிராண்டாக முடித்தான். தங்கச்சி ஆசையை நிறைவேற்றின அருண் அந்த கடனை அடைக்க இரவு பகல் பார்க்காம ரொம்ப உழைக்க ஆரம்பித்தான். அம்முக்கு கல்யாணம் முடிஞ்சு சில நாள் கழிச்சு பிறந்த வீட்டுக்கு வந்தா. அம்மு வாமா வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மு, உங்க வீட்டுக்காரர் வரலையாம்மா? இல்லண்ணே, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, வரலண்ணே, அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காரு. அனு, உங்கள் மாமியார் வீட்டில் எப்படிம்மா இருக்கு? அங்கே இருக்கவங்களாம் நல்லா பேசி பழகுறாங்களா? எல்லாரும் நல்லா தான் நீ பேசுறாங்க. என்னடி துரும்பா இழைச்சி போயிட்ட? சரி, என்ன திடுதிப்புன்னு பேக தூக்கிட்டு கிளம்பி வந்திருக்க? என்ன விஷயம்? என்னம்மா, நான் வரணும்னா திடுதிப்புலாம் வரக்கூடாதா? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் வரணுமா? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா என்ன? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. திடீர்னு வந்திருக்கியே, உன் மாமியார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலன்னு தான் கேட்டேன். ஆமாம்மா, ஒரு பிரச்சனை தான். என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? எங்கள் வீட்டுக்காரு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்காருமா. அதுக்கு தான் கொஞ்சம் பண பிரச்சனை. அவர் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டாருண்ணே, இன்னும் கொஞ்சம் பணம் பத்தலை. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எனக்கு வியாபாரத்து பண்ண கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. என்னம்மா திடீர்னு வந்து பணம் கேட்குற? என்கிட்ட ₹1 கூட கிடையாது. ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு அவனை கடனையே கட்ட முடியாம ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்காக ராவும் பகலும் கூட பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அருண், உன் தங்கச்சி வாயை திறந்து பணம் வேணும்னு கேட்குறா, உடனே இல்லைங்கிற? அவளுக்கு அவசரமா பணம் கேட்குறா, மாப்பிள்ளை அவசரம் கேட்குறா. நம்ம உடனே பணம் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அவங்க வீட்டில் எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? ஆமாண்ணே, நான் கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலன்னா அவர் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாருண்ணே. ஏற்கனவே நீ கொஞ்சமாக வரதட்சணையும் கொஞ்சமாக தான் நகை போட்டேன்னு என்னை எப்பயாச்சும் குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாரும். நம்ம 2 பேருமே போகலாம் வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் என் மேலே இருக்க கோவத்தாலையும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கு மேலே இருக்க கோவத்தில் தான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ கண்டிப்பாக பணம் கொடுக்காம நான் வெறும் கையோட போனேன்னு வச்சுக்கோ, என்னங்க ஒரு மண்ணுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. சரி அம்மா, நீ இவ்வளோ சொல்ற, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு தெரியுண்ணே, நான் கேட்டா நீ எப்படியாச்சும் எனக்கு பணம் ரெடி பண்ணி தருவேனே. சரி அம்மே, அதான் உங்க அண்ணன் பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்க? அங்கே என்னத்துக்கு பஸ் ஏறினியோ என்னவோ, வா சாப்பாடு ரெடி பண்ணுறேன், எதனா சாப்பிடுவேன். ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடு. அப்படின்னு அம்மாவும் அம்மாவோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்புனாங்க. என்னங்க வந்தது வராதுமா பணம் கேட்குறா, நீங்களும் பணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. எப்படிங்க ரெடி பண்ண போகிறீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதையே உங்களால் அடைக்க முடியல. இப்போ இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? திரும்பவும் அக்கம் பக்கத்தில் போய் கடன் வாங்க போகிறீங்களா? இல்லை பாரதி, அக்கம் பக்கத்துலலாம் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்போ யாரையும் கேட்கவும் முடியாது, நான் கேட்டால் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா? சரி, என்ன பண்ணி தான் அம்முக்கு பணம் கொடுக்க போகிறீங்க? என்ன பண்ணுறது, போய் ஓனர் கையை காலை பிடிச்சோ பணம் கேட்க வேண்டியது தான். அப்போ சரிங்க, போய் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து கேட்குறப்போ கொடுத்து தான் ஆகணும். சரி பாரதி, நான் போய் ஓனரை பார்த்து பணத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் அருண் ரைஸ் மில் ஓனர்கிட்ட பணம் கேட்கலான்னு முடிவெடுத்தான். பாரதி அருண் சொன்னதை கேட்டவுடனே தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா. என்னதான் பண்ண போகிறாரோ தெரியல, ஒரே கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கடனை எப்படி அடைக்க போகிறாரு, எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாருன்னு புரியல. ஏற்கனவே வாங்கின கடனுக்கே வீட்டுக்கே வராமல் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ இன்னும் கடன் வாங்கினார்னா சுத்தமாக சோறு தண்ணி கூட சாப்பிட மாட்டார். இப்படியே இருந்தால் இவர் நிலைமை என்ன தான் ஆக போதோ எனக்கு ஒன்றும் புரியல.
அம்முக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா இதோட நம்ம கடமை தீந்துரும். நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினச்சா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவன் பொட்டியை தூக்கிட்டு வந்து பணம் கேட்டு நிற்கிறா. இவளும் திருந்த மாதிரி தெரியல, எங்களையும் வாழ விடுற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே என்னதான் நடக்க போதோ ஒன்றும் புரியல. அப்படின்னு பாரதி தன் மனசுல நினைச்சுக்கிட்டா. அருண் அம்முக்காக பணம் கேட்கறதுக்கு அவங்க ஓனர் கிட்ட வந்தான். வணக்கம் சார். வணக்கம் அருண். என்னப்பா இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க போலகுது. ஆமா சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் சார் கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னப்பா, எதனா கணக்கு வழக்கு பார்க்கணுமா என்ன? அது இல்ல சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும். அதுக்கு தான் உங்களை கேட்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே வந்தேன் சார். என்னப்பா திடீர்னு பணம் கேட்குற? சார், ரீசெண்டாக தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சார் கல்யாணத்தை பண்ணேன். இப்போ மாப்பிள்ளை ஏதோ வேலை பார்க்கணுமா, கம்பெனி ஓப்பன் பண்ணணுமா, கொஞ்சம் பணம் பத்தலன்னு பணம் வந்து கேட்குறா. அந்த நேரத்துக்கு நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியல. அதுக்கு தான் சார் உங்ககிட்ட வாங்கி அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பணம் கொடுக்கலான்னு கேட்க வந்தேன் சார். அப்படியாப்பா? ஆமாமா, உன் தங்கச்சி கல்யாணத்தை ஒன்றும் தகுதிக்கு மீறி ஆடம்பரமா தான் பண்ணியிருந்த. நானும் தான் வந்தேன் கல்யாணத்துக்கு. நீ அப்பவே என்கிட்ட பணம் கேட்ப நினைச்சேன். ஆனா என்கிட்ட பணம் கேட்காம நீயே கல்யாணத்தை சூப்பரா பண்ணி முடிச்ச. அப்பவே உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன்ப்பா. தங்கச்சி கல்யாணத்தை எவ்வளவு ஆடம்பரமா பண்றான் பாரு, இவன் தான் உண்மையான அண்ணன் நினைச்சேன். சரிப்பா, பணம் தானே, எவ்வளவு வேணும்னு சொல்லு, தரேன். ரொம்ப நன்றி சார். நான் கேட்ட உடனே பணம் தரேன்னு ஒத்துக்குவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சீக்கிரமாவே அந்த பணத்தை நான் சம்பளத்துல உங்களுக்கு அடைச்சிடுறேன் சார். அது எனக்கு தெரியும்பா, நீ அடைச்சிடுவனே. அந்த நம்பிக்கையில தானே நீ கேட்ட உடனே பணம் தர ஒத்துக்கிட்டேன். சரி சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லி போய் செக் எழுதி தரேன், பேங்க்ல எடுத்துக்கோ. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உடனே பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் அம்மு கிட்ட கொடுத்து அம்மு அவங்க அத்தை வீட்டுக்கு போக சொன்னா, அவ பணத்தை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 15 நாள் அவங்க அண்ணன் வீட்லயே இருந்து அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு அம்மு அவங்க வீட்டுக்கு கிளம்புனா. அம்மு அவங்க அண்ணன் வீட்ல இருந்து போன கொஞ்ச நாள்லயே திரும்பவும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா. என்னம்மா அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கனே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. அப்புறம் என்னம்மா விசேஷம்? அம்மா, அது வந்து அண்ணே, எங்க வீட்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வரப்போகுதுண்ணே. பொங்கலுக்கு புது கல்யாண பொண்ணு புதுசாக நெக்லஸ் போட்டுக்கணுமா. அதனால எங்கள் மாமியாரும் மாமனாரும் நீ போய் உங்கள் அண்ணனை கேட்டு புதுசாக நெக்லஸ் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாங்கண்ணே. என்னம்மா அம்மு, நம்ம தான் முன்னாடி நம்ம வீட்டு நிலைமையை பத்தி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பயே என் அளவுக்கு மீறி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே சேர்த்து தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்னடானா திருதிப்புன்னு வச்சு பணம் வந்து கேட்குறேன், இப்போ நகை வந்து கேட்குறேன். என் நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்லம்மா. உன் கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கி தான் உனக்கு கல்யாணமே பண்ணேன். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, பணம் வேணும்னு கேட்டா எங்க ஓனர் கிட்டயும் வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப வந்து நெக்லஸ் வாங்கி கொடுன்னு கேக்குறேன். இப்ப பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அருண் கோவமா பேசினதை பார்த்த தமேந்தி உடனே இப்படி பேசினாங்க. ஏய் அம்மு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? பாத்தியா உங்க அண்ணன் எப்படி பேசுறானே? நீ என்ன அவன் கூட பிறந்தவளா? அவனுக்கு நீ சித்தி பொண்ணு. உனக்கு அவன் அண்ணன் கிடையாது, சொந்த அண்ணனும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னேத்துக்கு உங்க அப்பா இருந்திருந்தானா உன்னை இந்த மாதிரி வந்து கேட்க வச்சிருக்க மாட்டாரு. அவர் நீ கேட்காமலே உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பா இருந்தா என்ன யாரு இந்த மாதிரிலாம் பேசுவா? எனக்கு பாரு, ஒரு அம்மா வீட்டுக்கு வரது கூட உரிமை இல்லாம இவ்வளவு அசிங்கமா கேட்டு நிக்கிறேன்னு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்குமே அம்முவை சித்தி பொண்ணு மாதிரி நினைச்சதே இல்லம்மா. அவளை என் கூட போறதெல்லாம் நினைச்சுதான் பாத்துக்கிறேன். நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா ஆமா, நீ எப்படி கூட பிறந்தவளா பாத்துக்கிட்டேன்னு இப்பதான் எல்லாமே வாயில இருந்து வந்துடுச்சே. என் பொண்ணுக்காக தான் கடை வாங்கினேன், என் பொண்ணுக்காக தான் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன்னு பேசிட்டியே. இதுக்கு மேல நீ என்ன பேசணும்? அம்மா,
என்னோட நிலைமையை தானம்மா சொன்னேன். நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொன்னேன்? நிஜமாவே நான் கடன் வாங்கி தானம்மா எல்லாமே பண்ணேன். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டம்மா சொல்லுவேன்? அதை போய் நீங்க தப்பா எடுத்துட்டு இப்படி பேசுறீங்க. அண்ணே, நான் உன்னை என் கூட பிறந்த அண்ணனை நினைச்சுதான் அந்த உரிமையில தான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன். நீ உன் மனசுல இவ்வளோ வச்சு பேசுவனே நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. இனிமே நான் இங்க வரவே மாட்டேனே. அம்மு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அண்ணனோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்லம்மா. உங்க அண்ணன் உன்னை எப்பவுமே தான் தங்கச்சியதாம்மா நினைச்சிருக்காரு. என்கிட்ட கூட உன்னை பத்தி அப்படிதான் பெருமையா பேசியிருக்காரு. அவரு உன்னை ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலம்மா. நீதாம்மா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சரிம்மா அம்மு, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு அழுதுட்டு இருக்க? வீட்டில் பிறந்த பொண்ணு கண் கலங்கக்கூடாது. நீ இப்போ உனக்கு என்ன வேணும்? நெக்லஸ் தானே? சரி, உனக்கு நாளைக்கு நெக்லஸ் வரும். நீ போ உள்ள. அண்ணி, அண்ணன் தான் வாங்கி தர முடியாது சொல்லிடுச்சு அண்ணி. நீங்க என்னடானா நாளைக்கு நெக்லஸ் வரங்கறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உள்ள போ, உனக்கு நாளைக்கு நெக்லஸ் வாங்கி தரேன். சரிங்க அண்ணி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அதுக்கப்புறம் அம்முவும் அவங்க அம்மாவும் உள்ளே போனாங்க. என்ன பாரதி, திடுதிப்புன்னு அம்முக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்ட? பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு ஒத்துக்கிட்ட நீ? ஏங்க, நீங்கள் ஏங்க வருத்தப்படுறீங்க? எனக்கு ஒரு பிளான் இருக்கிறதால தான் அம்முக்கிட்ட நான் நெக்லஸ் வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. அதான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த நகை இருக்குல்ல, அந்த நகையை விற்று அம்முக்கு புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துடலாம். பாரதி, நிஜமாவே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ஏங்க, என்னங்க என்ன போய் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் பாரதி சொன்ன மாதிரி பாரதியோட நகையை விற்று அம்முக்கு புதுசாக நெக்லஸ் வாங்கி கொடுத்து அம்முவை அங்கேருந்து அனுப்புனாங்க. ஒரு நாள் பாரதி அவங்க பக்கத்து ஊரில் இருக்க கோயிலுக்கு போனான். எதிர்பாராத விதமாக அங்கே அம்முவோட மாமியார் வந்தாங்க. அவங்கள பாரதி பார்த்தா. உடனே அவங்க கிட்ட பேசுறதுக்கு போனான். சித்தி, சித்தி. நம்மள யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கே. அப்போ உடனே அம்முவோட மாமியார் திரும்பி பார்த்தாங்க. எப்படி சித்தி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. பாரதியை பார்த்த உடனே கோவமாயிட்டாங்க அவங்க மாமியார். பாரதி கிட்ட என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்காம உடனே அவங்க மூஞ்ச கோவமாக திருப்பிக்கிட்டாங்க. சே, இவளை போய் இங்கே பார்த்துட்டேனே, முதல்ல இங்கே நிற்கவே கூடாது, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவோட மாமியார் பாரதியை பார்த்த உடனே நிற்காம கொள்ளாமல் அங்கேருந்து போயிட்டாங்க. என்ன சித்தி என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போகிறாங்க? என்னாச்சு உங்களுக்கு? இவங்க அம்முவோட மாமியார் தானே? ஏன் என்னை பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டு போகிறாங்க? என் மேலே என்ன கோவம் உங்களுக்கு? ஒருவேளை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம கூட அங்கே போகவே இல்லைல்ல, அதனால தான் நம்ம யாரோ நினச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளை தெரியாதனால தானே போயிருப்பாங்க. பின்னாடியே போய் அவங்க இது வரைக்கும் கோயில் வாசலை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. நம்ம போய் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாரதி அவங்க பின்னாடியே போனான். அம்முவோட மாமியார் போகிறத பார்த்த பாரதி குடுகுடுன்னு அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட இப்படி பேசினா. சித்தி, என்னாச்சு? என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசாமலே போறீங்க? சித்தி, என்னை யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்கள் மருமக அம்முவோட அண்ணி பேசுகிறேன். எப்போவோ கல்யாணத்தப்ப பார்த்தீங்க, அதனால தான் என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏமா நான் உன்னை போய் மறக்க போறேன்? உன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் வருது. என்ன சித்தி, ஒரு மாதிரியாக கோவமாக பேசுகிறீங்க? ஏன் என்கிட்ட இப்படி கோவமாக பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே சித்தி. இதுல உனக்கு புரியாம இருக்க என்னமா இருக்கு? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? உங்களை மாதிரிலாம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுமா. எதா இருந்தாலும் மூஞ்ச லட்சம் மாதிரி நேரா டைரக்டா பேசிடுவேன் நானு. அப்படின்னு அம்முவோட மாமியார் பாரதி கிட்ட புரிஞ்சும் புரியாமல் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பாரதி தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுக்கு தான் சித்தி நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க. அது என்னன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லைனா அம்முவோட வாழ்க்கையில் இதனால் பல பிரச்சனைகள் வரும்.
அவங்க அம்மு கல்யாணத்தில் என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பாரதி பாரதின்னு எவ்வளோ நல்லா தானே பேசினாங்க. திடீர்னு அவங்களுக்கு என் மேலே ஏன் அவ்வளோ கோவம்? என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் எனக்கு ஒரே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, முதல்ல இப்போவே நேராக அவங்க வீட்டில் போய் என்ன நடந்ததுன்னு டைரெக்டாகவே கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பாரதி உடனே ஆட்டோ ஏறி அவங்க வீட்டுக்கு கிளம்புனான். ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு பாரதி அம்மு வீட்டுக்கு வந்தா. அம்மு வீட்டில் அம்முவோட மாமியார், மாமனார், அம்முவோட வீட்டுக்கார் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அம்மு மட்டும் அங்கே இல்லை. சித்தப்பா, சித்தி, தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சித்தி, அம்மு எங்க? அம்முவை காணுமே. உடனே அம்முவோட மாமியார் இப்படி சொன்னாங்க. என்ன கோயில உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமதான் நான் உடனே ஆட்டோ ஏறி வந்துட்டேன். என்ன நீ என் பின்னாடியே வந்திருக்க? என்ன விஷயம்? சித்தி, நாங்கள் ஏதாவது தெரியாமல் தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோமா என்ன? ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒருவேளை அம்மு ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ? அவள் ஒரு சின்ன பொண்ணு தான் சித்தி. அதெல்லாம் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா பெரியவங்க நீங்கள் தான் அவளை மன்னிக்கணும். நான் அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன் சித்தி. நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க. என்ன சித்தி அவ? அம்மு, அம்மு அப்படின்னு பாரதி திரும்பவும் அம்முவை கூப்பிட்டா. உடனே அவங்க அத்தை இப்படி சொன்னாங்க. இங்கெங்கம்மா இருக்க அம்மு? அதான் காலையிலே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டாளே. அப்படியா? எனக்கு தெரியாது சித்தி. நான் காலையிலே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒழுங்கா உருப்படியா ஒரு 10 நாள் கூட இந்த வீட்ல குடும்பம் பண்ணிருக்க மாட்டா. 10 நாள் இங்க இருந்தா 20 நாள் உங்க வீட்ல தானே வந்து உட்காந்துக்கிறா. உன் புருஷனுக்கு தங்கச்சி மேல ரொம்ப பாசம் அதிகமா இருந்தா அவளுக்கு உன் புருஷன் கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கணும்? வீட்டோடைய தங்கச்சியை பாசமா வச்சுக்க வேண்டியது தானே. தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் அதிகமா இருந்தா உங்ககிட்ட பணமும் சேர்த்து அதிகமா இருந்தா வீட்டோட மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்? ஊர்ல வந்து கேட்ட உடனே உங்க மாமனாருடைய நல்ல மனசை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்குதான் நான் எதை பத்தி யோசிக்காம உங்க வீட்டு பொண்ணை என் வீட்டு மருமகளா கூட்டு வந்தேன். ஆனா இப்ப ஏன்டா அந்த பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, என் தலையில நானே மண்ணவாரி கொட்டிக்கிட்டேனே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை சித்தி, அவள் வந்தாலும் ஒரு 2-3 நாள் வச்சிருந்து நாங்கள் உடனே அனுப்பி விட்டுருவோம் சித்தி. இப்போ தான் வந்தாலே 2 நாள் கழிச்சு திரும்ப அங்கே எதுக்கு போனான்னு தெரியலையே. சொல்லுங்க சித்தி, இங்கே ஏதாச்சும் பிரச்சனையா? அன்னைக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க வரும்போது எங்களால வரதட்சணைலாம் அதிகமா கொடுக்க முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம்னு தானே சொன்னீங்க. சரின்னு நாங்களும் கம்மன் ஆயிட்டோம். ஆனா இப்போ உன் புருஷன் தங்கச்சிக்கு பாசமா நகையும் பணமா கொடுத்து அனுப்பிச்சு அனுப்பி அவ முன்னாடி நாங்கெல்லாம் அவளுக்கு சீப் ஆயிட்டோம். உன் நாத்தனாரு உன் வீட்டுக்கு வந்து இங்க வந்த உடனே இங்க எல்லாரும் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கேவலமாவும் மரியாதை இல்லாத பேசுறா. எங்க அண்ணன் இதை வாங்கி கொடுத்தான், எங்க அண்ணன் அதை வாங்கி கொடுத்தான்னு காட்டி காட்டி. நானும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, உங்களால எனக்கு ஒரு நகை கூட வாங்கி கொடுக்க முடியல, எங்க அண்ணன் பாரு எவ்வளோ வாங்கி நகை வாங்கி கொடுத்துருக்கானே சொல்லி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறா. இதெல்லாம் அடுக்குமா? எங்களை அவமானப்படுத்த தானே உங்க அண்ணன் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பம் நாங்க அப்பவே சொன்னோம் நடுத்தரமான குடும்பம், இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற குடும்பம். எங்களாலலாம் நகை பணம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது, வாங்கியும் கொடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னோம் நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான், இது இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. இப்ப வந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு, இதை தரல அதை தரல நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? ஆமாக்கா, புருஷனு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டா. வாயில என்ன வருதோ அதை அப்படியே மரியாதை இல்லாத பேசுவா. நிறைய நகை வாங்கி கொடுக்கறவன் தான் உண்மையான புருஷனா. என்னால வாங்கி கொடுக்க முடியாது சொன்னா நீ எல்லாம் ஒரு புருஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேக்குறா. இதுக்கு காரணம் உங்க வீட்டுக்காரர் தான். அவர் தான் அவ கேக்குறப்பெல்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. அதை அங்க வாங்கிட்டு இங்க வந்து என்கிட்ட என்ன மரியாதை இல்லாத பேசுறா. எங்களை சுத்தமா ஒரு காசு கூட மதிக்கவே மாட்டா. எங்க யாருக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாருமா, நாங்க இருக்குதோ இல்லையோ நாங்க கௌரவமா இருந்த குடும்பம்.
எங்களை இந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாத பேசினாலாம் எங்களால தாங்க முடியாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்தான் பாரதிக்கு என்ன நடக்குதுன்னே ஃபுல்லா ஒழுங்கா புரிஞ்சுது. இங்க பாருங்க சித்தி, சித்தப்பா, நீங்க எல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் விவரமா புரியுது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மு ஒரு வாட்டியும் வந்து நீங்க நகை கேட்டீங்க, நீங்க பணம் கேட்டீங்கன்றதால தான் நாங்கள் அவளுக்கு அதெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட கூட பணம் காசு எதுவுமே கிடையாது. நிறைய கடனை வாங்கி தான் உங்ககிட்ட உங்கள் மரியாதையை காப்பாற்றணுன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நானும் என் புருஷனும் சேர்ந்து அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். நாங்கள் ஒன்றும் பணக்காரெலாம் கூட கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் தான். அவள் வந்து கேட்ட நகையை வாங்கி கொடுக்க எங்கிட்ட காசு இல்லாமல் என் தாலி செயினை விற்று தான் அவளுக்கு நாங்கள் நகையே வாங்கி கொடுத்தோம். பாருங்கள், இப்போ நான் வெறும் மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாரதி அம்முவை பத்தி எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சா. பாரதி சொன்னது கேட்ட எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பாரதி சொன்னது கேட்ட அம்முவோட மாமியாரு பாரதி கிட்ட இப்படி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடுமா பாரதி, இதெல்லாம் தெரியாம நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேன். உன் நாத்தனார் பண்ணதெல்லாம் பார்த்த எங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் மேலேயும் ரொம்ப கோவம். உங்களை பார்த்தா பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லி வச்சுக்கிட்டோம். இதுல உங்க தப்பு இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேம்மா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க நினைச்சுதான் அப்படி பேசினேன். அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அது மட்டும் இல்லை, என் நாத்தனார் தப்பான பொண்ணு ஒன்றும் கிடையாது. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாமல் எங்கள் மாமியார் செல்ல வேலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் உங்ககிட்டலாம் அப்படி பண்ணிட்டா. அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டா. இதுக்கு மேலெல்லாம் அவள் அந்த மாதிரி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இதனால நீங்கள் அவள் மேலே கோவம்லாம் படாதீங்க சித்தி. நீங்கள் அன்பும் பாசமும் காட்டி அம்முவை உங்கள் மருமகளா மனசை மாற்றிக்க வச்சுக்கோங்க சித்தி. தம்பி, முதல்ல நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. சரிங்க அக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்றேன். சரி, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாரதி என்ன பண்ணணும்னு அவ போட்ட பிளான் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. பாரதியோட பிளானை கேட்டதுக்கு அப்புறம் முத்து மறுநாளே அம்மாவோட வீட்டுக்கு வந்தான். முத்துவை பார்த்த உடனே அருண் இப்படி சொன்னான். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்க எல்லாம் வரலையா? நான் உங்க மரியாதை எதிர்பார்த்தலாம், இப்ப இங்க வரல. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அங்க அம்மாவோட அம்மாவும் அம்முவும் பாரதியும் வந்தாங்க. என்னப்பா அருண், மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. முதல்ல உட்கார சொல்லு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. அம்மு, சீக்கிரம் போய் மாப்பிளைக்கு தண்ணி கொண்டு வாப்போ. போதும் போதும், நீங்க நடிச்ச நடிப்பெல்லாம் போதும். நான் உங்க மரியாதைலாம் எதிர்பார்த்து வரல. உங்க பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்க தான் வந்திருக்கேன். இன்னில இருந்து உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முத்து சொன்னதை கேட்ட உடனே அம்முவும் தம்பியும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்னாச்சு இவருக்கு? இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்கறேன்னு சொல்றீங்க. என்ன மாப்பிள்ள, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையா உங்களுக்கு நானே? நீங்க கேக்குறப்பலாம் என்னால முடியலனாலும் கடனை உடனே வாங்கி நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் யார் கேட்டா? நான் வந்து உங்களை கேட்டேனா எனக்கு அது வேணும் இது வேணும்னு? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? நீங்க கேட்டதா வந்து என் தங்கச்சி சொன்னதால தானே என்னால முடியலனாலும் நான் எல்லாம் கடனை உடனே வாங்கி எல்லாமே கொடுத்தம்ச்சேன். அப்படியா? நான் கேட்டதான் சொன்னாலா? அப்பனா உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் யார்கிட்ட எதுவுமே கொடுத்தான்னு. முத்து சொன்னதை கேட்ட உடனே அருண் அம்முவை ஷாக்கா பார்த்தான். அருணை பார்த்த உடனே அம்மு ரொம்ப பயந்தா. அண்ணே, அது வந்துண்ணே. அம்மு தடப்படுறத பார்த்த உடனே முத்து அருண் கிட்ட இப்படி சொன்னான். நீங்க கடனை உடனே வாங்கி இதை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களே, அது என்னைக்குமே அவ எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தது கிடையாது. அவ சந்தோஷத்துக்காக உங்ககிட்ட இருந்து பொய் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எங்க எல்லாரையும் கேவல பத்தி பேசுறது தான் உங்க தங்கச்சியோட வேலையே.
நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என் கூடவும் எங்க குடும்பத்து கூடவும் இருந்து குடும்பம் பண்ணுவான்றதால தான். ஆனா அவ எங்க கூட இருந்ததை விட உங்க வீட்டில் இருந்து குடும்பம் பண்ணனால தான் ஜாஸ்தி. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டையும் என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குரிய தகுதி உங்கள் தங்கச்சிக்கிட்ட இல்லவே இல்லை. அப்படின்னு முத்து சொன்னதை கேட்ட உடனே அருண் அவங்க தங்கச்சி அம்மு கிட்ட இப்படி சொன்னான். என்னம்மா அம்மு, மாப்பிள்ளை இப்படியெல்லாம் சொல்றாரு? அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஏன் அம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அருண் சொன்னதை கேட்ட உடனே அம்முக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம அப்படியே அமைதியா நின்னான். மாப்பிள்ள, என் தங்கச்சி சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. இனிமே அவ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அப்படின்னு அருண் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அருண், நீ இல்லப்பா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். ஏன்னா கூட பிறந்த அண்ணனா இருந்து உன் தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ண. ஆனா நான் என் பொண்ணு சந்தோஷத்துக்காக உன்னை பகட கையாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா அருண். உன்னை நான் என்னைக்குமே என் பத்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுப்பா அருண். மாப்பிள்ள, நீங்களே என்ன அப்படியே மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இனிமே என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா மாப்பிள்ள. நான் உங்க காலை பிடிச்சி வேணா மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ள. எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அப்படின்னு காலை பிடிக்க போனாங்க தமேந்தி. ஐயோ அத்தை, நீங்க போய் என் காலில் விழுதுங்கிறீங்க. நீங்க பெரியவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அத்தை. அத்தை மச்சான், நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நானும் பாரதி அக்காவும் சேர்ந்து போட்ட நாடகம்தான். எப்படியாச்சும் அம்முவோட மனசை மாற்றவும் அவளை எங்கள் வழிக்கு கொண்டு வரவும் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணோம். உண்மையை சொல்ல போனா இது நிஜமாவே நடந்துதான் இருந்திருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அம்முவை விவாகரத்து பண்ணலான்னு தான் முடிவு எடுத்தோம். அவளுடைய விஷயம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால நாங்கெல்லாம் அப்படிதான் முடிவு எடுத்திருந்தோம். அப்பதான் பாரதி அக்கா எங்களை பார்த்து இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறப்போ அங்க பாரதிக்காவே கண்டி வரலனா கண்டிப்பா இப்ப நடந்தது தான் நிஜமாவே நடந்திருக்கும். என் மனசையும் எங்க அப்பா அம்மா மனசையும் மாத்தினது அக்கா தான். இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னா அக்காக்கு தான் சொல்லணும். அவங்க எல்லாம் பேசுனதை கேட்ட அம்மு அழுதுகிட்டே இப்படி சொன்னா. அண்ணே, அண்ணி, 2 பேருமே என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என் மேல காட்டுற அக்கறையும் பாசத்தையும் நான் தப்பா உபயோகப்படுத்திட்டேன். அண்ணே, நீ எனக்கு அப்பாவா இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்க. ஆனா நான் உன்னுடைய தங்கச்சியா இருக்க வேண்டிய நிலைமைய கூட தகுதியை கூட இழந்துட்டு நிக்கிறேன்னு. அம்மு, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏதோ தெரிஞ்சும் தெரியாம தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு என்னால அது கூட புரிஞ்சுக்க முடியாது. அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்திருந்தாலும் என்னை எவ்வளவு அன்பா பார்த்துக்கிட்டீங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அண்ணி. இங்கே பாருமா அம்மு, ஒரு பொண்ணுன்னு பிறந்தா அவளுக்கு பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு தெரிஞ்சுக்கணுமா. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும். இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அம்மா மருமகளே, உனக்கு கையெழுத்துதாம்மா கும்பிடணும். ஒரு அம்மாவா நான் பண்ண வேண்டிய வேலையை மருமகளா இருந்து நீதாம்மா பண்ணியிருக்க. ஒரு நாளும் உன்னை நான் இந்த வீட்டு மருமகளா பார்த்துக்கல. ஆனா நீ மருமகளா இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்க. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டு வேலையெல்லாம் உன்னை ஒண்டியா பார்க்க வச்சேன். இப்பதாம்மா உன்னுடைய பாசமும் அன்பும் எல்லாமே எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடுமா. அத்தை, என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்லத்த, எனக்கு அம்மா மாதிரி. அண்ணே, நான் அப்பப்போ வந்து கேட்டதெல்லாம் கொடுக்க பணம் நகைன்னு நீ எனக்கு கொடுக்கறதுக்காக அதிகமாக ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்ட. நீ கொடுத்த பணம் நகை எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி தரேனே. உன் கடன் எல்லாம் நீ தீர்த்துருனே. அண்ணே, இனி எனக்கு இந்த நகை பணம் எதுவும் வேண்டானே.
உங்களோட அன்பு இருந்தா போதும்ண்ணே. அம்மு இதுக்கு முன்னாடி வாங்கின பணம் நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்க போனான். அப்ப அருண் இப்படி சொன்னான். அம்மு, பிறந்த வீட்ல இருந்து எல்லாரும் வீட்ல பிறந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுக்கதாமா பார்ப்பாங்க. இந்த வீட்டுல பிறந்தவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் நினைப்பாங்க. இது என்னுடைய கடமை. நான் உனக்கு கொடுத்த நகை பணம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட, எங்களுக்கு அதே போதும். இதுக்கு மேல வீட்டுல அங்க எப்படி குடும்பம் பண்ணணும், உங்க அத்தை மாமாவை எப்படி பார்த்துக்கணும்னு அதை பத்தி யோசி. போதும். சரிம்மா, நீ இதுக்கு மேல அழுததெல்லாம் போதும். உங்க வீட்டுக்கார் கூட கிளம்பு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே எனக்கு ஒரு மருமகனோ இல்ல மருமகளையோ பெத்து கொடுக்கணும். சரியா? அருண் சொன்னதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கு மேலே அம்முவும் முத்துவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவ்வளோதான், இதோட நம்ம அண்ணி நாத்தனார் சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே சீக்கிரமாகவே நீங்கள் கேட்ட காலேஜ் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் மக்களே.